نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن كما قال عليه الصلاة والسلام ஆரம்பமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்னும் சொல்லி அருள்வானா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவனால கடமையாக்கப்பட்ட எல்லா கடமைகளுடைய சாராம்சம் இந்த மனித சமூகம் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்றதால் இன்னைக்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏண்டே மோகனையும் எந்த அளவுக்கு பலகீனம் என்று சொன்னா, உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கட சிந்தனை போறது உலகத்துடைய பக்கத்துக்கு தான். அருமை நாயகம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களோட காலில் ஒரு முள்ளு குத்தி படுறதாக இருந்தாலும், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கவலை வாரதாக இருந்தாலும், நீங்க தெரியாம செஞ்ச பாவத்தால வருகுதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வந்தால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் என்னத்த வாழ்க்கையில முடிவெடுக்கிறோம். ஹுத்பாவுடைய நாள் எடுத்துக்கொள்வோம். வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு பொறுமதியான நாள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல சூரத்துல் ஜும்ஆன் ஒரு சூறாவை வாரத்துக்கு ஒரு நாளும் இல்லை, ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதை கேட்கிற நேரம் இது. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலானு ஜும்மா பண்ணி கொண்டிருந்தான். காலத்தை பாருங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முன்னேற உலகத்தை பிரச்சனை தான் கூடுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம், நான் எல்லா சபையிலும் சொல்றது, தனியா உட்கார்ந்து நாங்கெல்லாம் அறிவாளிகள் தனியா உட்கார்ந்து யோசிப்போம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்கட நாட்டிலையும் தான், முழு உலகத்திலையும் தான் மனநோயாளிகள் கூடிக்கிறாங்களா குறைஞ்சிக்கிறாங்களா? நீங்க இன்றைக்கு போயிட்டு சும்மா முடிஞ்சுக்கோ, அப்படி தேடி பாருங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் தற்கொலை உலகத்தை கூடிக்கா குறைஞ்சிக்கா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் குடும்ப பிரச்சனைகள் கூடிக்கா குறைஞ்சிக்கா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கடனாளிகள் கூடிக்கிறாங்களா குறைஞ்சிக்கிறாங்களா? ஆனா எங்களுக்கு மத்தியில பேசிக்கோட உலகம் டெவலப் ஆகி கொண்டு போகுது, உலகம் முன்னேறி கொண்டு போகுது. என்ன நானும் நீங்களும் உலகத்துல வார பிரச்சனைய பார்த்த பார்வை பில. என்ன மகனே, பார்வைக்கேத்த முயற்சியை செஞ்சோம் நானும் நீங்கள். இதே ஊர்ல ஒரு செமினாரை வச்சு பாருங்க, நேரத்துக்கு முந்தி எல்லாம் வந்துடுவான். ஒரு மந்திரியா அழைச்சி பாருங்க, உங்க ஊருக்கு மினிஸ்டர் வாரத்துக்கு முன்னால் ஊர் மக்கள் வந்துடுவான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுத்பா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், முவத்தா, மாலிக்ல வரக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்களை தெரியும் எல்லாருக்கும். சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் வந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுத்பா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகன், மதீனால பெரிய செல்வந்தர். வாழ்க்கையில் அப்படி ஒரு நாளும் நடக்கிறல்ல. அன்றைக்கு ஒரு நாள் ஹுத்பாக்கு லேட் ஆயிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் வந்து உட்கார்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து ஏசினான். அவ்வளவு கவலை. ஐயத சாஅத்தின் ஹாதிஹி, எந்த நேரத்துல நீங்க ஹுத்பாக்கு வாரீங்க? மா பாலு அக்வாமின் யதஅخرون عن الجمعة بعد النداء,
ஒரு கூட்டம் பாங்கு சொன்னதுக்கு பின்னால இன்னும் ஜும்மாவுக்கு வராமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அப்படி ஒருத்தருக்கு ஏசினா மிம்பர்ல இருந்து அவ்வளவு கவலை, பாரதூரம் அவ்வளவு. இது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வளமையான பழக்கம் அல்ல. அன்றைக்கு தான் லேட் ஆகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அமீருல் மூமினீனே என்ன மன்னிச்சுக்கோங்க அல்லாஹ்க்காக வேண்டி, பஜாருக்கு கொஞ்சம் போனேன், சோலி கூடிட்டு வீட்டுக்கு போகவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, பஜார்ல ஒளிவு எடுத்துட்டு வந்துட்டேன்டா. உமர் ரலியல்லாஹு திரும்ப கேட்டாங்களாம், வெள்ளிக்கிழமை குளிக்கிறதும் அவங்களுக்கு தெரியாவா? எவ்வளவு பொறுமதியான அமல் குளிக்கிறது. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சஹாபாக்கள் பார்த்த பார்வை இதுதான். புகாரி, முஸ்லிம், இதே போல இப்னு ஹிப்பான், இதே போல முஸ்னத் அபூ யஅலா வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குத்பா பண்ணி கொண்டிருக்கிறான். எங்கட பார்வைகளை மாற்றணும் சகோதரர்களே. இன்னைக்கு எங்கட சிந்தனையில இருந்து நானும் நீங்களும் சிந்திக்கிற முறையும் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகணம் வந்தாலே மஸ்ஜிதுக்கு தான் ஓடி வருவாங்க. சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, சதக்கா கொடுங்க, அடிமைகளை உரிமை விடுங்க. இதைத்தான் அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி கொடுப்பான். இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, ஏண்ட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்க தனியா உட்கார்ந்து யோசிப்போம். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் குத்பா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரியும், கஷ்டமான காலம். ஹஜ்ரத் திஹியத் இப்னு கலீஃபத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹுடைய வியாபார சாமான் வந்து வெளிநாட்டிலிருந்து, அந்த காலத்துல அப்படிதான் இருந்து நின்று வெளிநாட்டிலிருந்து சாமான்கள் வரும். சஹாபாக்களுக்கு கஷ்டமான காலம். இதை கண்ட ஒரு சஹாபி எழுப்பி போனார். குத்பாக்கு வந்ததுக்கு பின்னால் எழுப்பி போனார். இன்னொரு சஹாபி எழுப்பி போனார். இன்னொரு சஹாபி எழுப்பி போனார். கொஞ்சம் சஹாபாக்கள் தான் மிஞ்சாங்க. அதுதான் வெளிக்கிழமை சூரத்துல் முனாஃபிகூன்ல ஓதுறது, وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. அப்ப இறங்கின ஆயத்து தான் இந்த ஆயத்து. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை கவனிச்சு கொண்டே இருக்கிறாங்க. சொன்னாங்க, لو تتابعتم حتى لم يبق احد منكم لسال بكم الوادي نارا. இமாம் மிம்பருக்கு ஏறியும் இந்த ஊர் மக்கள் வந்து சேராம பள்ளி காலியாக இருக்குமா இருந்தால், அது மதீனாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நெருப்பு வெள்ளத்தை அனுப்புவான்னு சொன்னாங்க. நெருப்பு வெள்ளம் வரும்ட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்பதான் இந்த ஆயத்து இறங்கிச்சு, وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا. யா ரசூலல்லாஹ், நீங்க மிம்பர்ல ஏறி குத்பா பண்ணி கொண்டிருக்கிறீங்க, ஒரு கூட்டம் வியாபாரத்துல, ஒரு கூட்டம் வெளியே சும்மா, இன்னும் ஜும்மாக்கு வந்தில்ல. அவு லஹ்வன், அர்த்தமில்லாத விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குல் மா இன்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. அந்த மக்களுக்கு சொல்லுங்க, இந்த நேரம் குத்பாக்கு வரதெல்லாம் வாழ்க்கையில நலம் உண்டாகும். வியாபாரத்திலேயோ இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வேற வேற வேலைகளை ஈடுபடுறதோ வாழ்க்கையில நலவே உண்டாகாது. எங்கட பார்வைகளை மாத்திக்கொள்ளணும் சகோதரர்களே, பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார். மஸ்ஜிதுல நிலப்பாடுகளை பாருங்க. ஒரு அந்நிய மனுஷன் மஸ்ஜிதுக்கு வந்தா நினைப்பார், வயோதிபா இல்லைன்னு தான் நினைப்பார். வயசாலிகள் தான் கொஞ்சம் பேர் இருக்கிற பள்ளி. அபூ தாவூத், திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். இன்னைக்கு வாலிபர்களை பள்ளியில காணலாது. இன்னைக்கு மாஷால் எல்லா இடத்துல மஸ்ஜிதுகள் கட்டப்படுகிறது. மஸ்ஜித் ஒரு ஃபிக்ஹ் பாடம் வச்சா எத்தனை பேர் உட்கார்ந்து பாருங்க, மார்க்க சம்பந்தமான ஒரு பாடம். 50 வயசு 60 வயசை தாண்டியும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்துல மிக அவசியமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. அருமை நாயகத்துடைய காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல புகாரி முஸ்லிம்ல வருகிறது, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்கு வந்தாரு, தொழுதாரு. இது நபி அலைஹிஸ்ஸலாம் கவனிச்சு கொண்டிருந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சபைக்கு வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், வந்து உட்காரவான்னு கேட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வ அலைக்கும் அஸ்ஸலாம் இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லன் துஸல்லி. திரும்ப போங்க, திரும்ப தொழுக. நீங்க தொழுக கூடாது, உங்களோட தொழுகையில நிறைய பிழை. சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபி திரும்ப போனார். இரண்டாவது முறை தொழுதுட்டு வந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அனுப்பினாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லன் துஸல்லி. திரும்ப போங்க, திரும்ப தொழுக, உங்களோட தொழுக கூடாது. இந்த சஹாபி திரும்ப போய் மூணாவது முறை வந்தார். நபி அலைஹிஸ்ஸலாம் மூணாவது முறை அனுப்பினாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. திரும்ப போய் தொழுக, உங்களோட தொழுக கூடாது. அந்த சஹாபி சொன்னார், லா உஹ்சினு கைர ஹாதா ஃபஅல்லிம்னி. எனக்கு இதை விட தொழ தெரியாது யா ரசூலல்லாஹ், தொழுகையை படிச்சு தாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நானும் நீங்களும் தொழுகையில வார பிழை, ஓதல்ல வார பிழை. எனக்கு ஒரு வயசாளி ஓதுறாரு, எங்கட ஊர்ல தான். ஆமன ரசூல் நிறைய பேர் ஓதுவாங்களே, அல்ல கடைசிக்கு வருது, வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. வக்ஃபிர் லனால கைன் சத்தம் தான் வரணும், கைன் சத்தம். முக்காவாசிக்கு பேருக்கு ஹா சத்தம் தான் வர.
வஃபிர் லனான்னு தான் ஓதுறது. வஃபிர் லனான்னா யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு. இஸ்திக்ஃபாருடைய பொறுமதி எவ்வளவு பெரிய பொறுமதி சகோதரர்களே. இஸ்திக்ஃபார் செஞ்சா உலகத்துல பொருளாதார வசதி உண்டாகும், பயங்கரமான நோய்கள் இல்லாமல் ஆகும், புள்ள இல்லாதவர்களுக்கு புள்ள பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான், சொத்து செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு சொத்து செல்வத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம். ஆனா இவர் ஓதுறாரு வஃபிர் லனா, யா அல்லாஹ் என்ன குழிய தோண்டி புதைச்சிடு. எங்கட ஊர்ல அதிகமான பேர் இதைத்தான் ஓதுற சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனா கவலை வருவதில்லை, திருத்திக் கொள்ளணும் வேண்டும். கல்யாணம் முடிச்சு 3 புள்ளைய பெத்து இங்கிலீஷ் கிளாஸ் போறவங்க அதெல்லாம் பார்த்து சரியா நாரணிகளும் செய்யறோம். இதனால உலகத்துல பிரச்சனை முடியதில்லை. அப்ப எத்தனை வருஷமா வஃபிர் லனா வஃபிர் லனா, எங்களை குழிய தோண்டி புதைச்சிடு, என்னைய குழிய தோண்டி புதைச்சிட்டு எவ்வளவு காலம் ஓதி போனாங்க, எவ்வளவு காலம் ஓதிப்போம். அன்றைக்கு ஒரு வயசாளி வஜ்ஜஹத் ஓதுறாரு. வஜ்ஜஹத் வஜ்ஹிய இல்லது வருகுது, வ அன மினல் முஸ்லிமீன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிம், உனக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக் இல்லை. அவர் மாத்தி ஓதுறாரு, வ அன மினல் முஷ்ரிகீன் வ மா அன மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ் நான் முஸ்லிம் இல்லை, நான் காஃபிர். ஒரு 63 64 வயசு இருக்கும் பெரியவங்க. நீங்க தவறியா ஓதுறீங்க, மறுவோதுங்க, மறுவா அதே மாதிரி தான் ஓதுறாரு. கிட்டத்தட்ட 15-20 வயசுல இருந்து தொழுகிறாரு. 64 வயசு. எவ்வளவு காலம் ஓதிப்பார். அப்ப மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு எங்கட சிந்தனைகள் மாறிடுச்சு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபாக்கள் கூட்டத்தை காண்றாங்க, ஒளவு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு சஹாபி ஒன்றெண்டு மக்களுடைய, அதாவது கால் பின்பக்கம் கழிவுபட்டியில, கரண்ட கால் சைட்ல கழிவுபட்டியில. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த கால் நாளைக்கு நரகத்துக்கு போகும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூத் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு நாள் சுபஹ் தொழுகை பண்ணிக்கிறாங்க. சுபஹ் குர்ஆன் இறங்கினதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே. சூரத்து ரூம் ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் அர்தி வ ஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பிضع سنين லில்லாஹில் அம்ரு மின் قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு போறான். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு இடையில குர்ஆன் ஆயத்து வருவதில்லை, மறந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், மறந்துருச்சு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதோட ருகூவை போய் தொழுகையை முடிச்சிட்டு எழும்பி நின்றாங்க. மா பாலு அக்வாமின் லா யுஹ்ஸினூன அத்-துஹூர் உலாயிக லப்பஸு அலைனா. மஸ்ஜிதுக்கு வந்த யாரோ சரியா ஒழுவெடுத்து இல்ல, அவருக்கு இறங்குற பலாய் முசீபத்தால எனக்கு குர்ஆன் மறந்துச்சுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாரதூரம் என்று பாருங்க. அதுல எல்லாருக்கும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா கால் பக்கம் ஒழுவெடுக்க கூட கழிவுபட்டில்லை. அதுக்கு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவருக்கு இறங்குற பலாய் முசீபத்தால எனக்கே குர்ஆன் மறந்துச்சுன்னு சொன்னாங்க. எனவே குர்ஆன் மறக்க காரணம் அவர் தான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சும்மா எனக்கு சின்ன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருக்காவது இத்தனை வருஷமும் யோசனை வந்தீங்கம்மா, நாம் வாழ்க்கையில தீன்ல விட்ட குறைபாடு தானே, மார்க்கத்தில் விட்ட குறைபாடு தானே, என்ன படிப்பு போதா, என்ன வருமானம் போதா, நாங்க இங்க ஊர் சரியில்லை, வேற ஊருக்கு போகணும், இல்லாட்டி கடல் தாண்டி போகணும். எங்கட சிந்தனைகள் இப்படித்தான் போற, எங்கட யோசனைகள் இப்படித்தான் போற. சரி, கடல் கடந்து போயிட்டு நாட்டுல பிரச்சனை முடிஞ்சிச்சா, வீட்டுல பிரச்சனை முடிஞ்சிச்சா, உலகத்துல நிம்மதி உண்டாயிச்சா? உலகமே சேர்ந்து 250 சொச்ச நாடுகள் சேர்ந்து இப்பதான் 1-2 நாடுகள் கடனை முடிச்சு. உலகமே கடன். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை எடுத்து பாருங்க, நாளுக்கு நாள் கடனாளிகள் குறைஞ்சு கொண்டே போனாங்க. ஒரு சஹாபி பள்ளியில் உட்கார்ந்துக்கிறாங்க, அபூ உமாமத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிதுகள் கட்டப்படுறது, பள்ளிவாசல்கள் உருவாக்குறதுக்கு தான் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மஸ்ஜிதோட இணையணும், மார்க்கத்தை விளங்கணும், அமல்கள் செய்யணும், நானும் நீங்களும் வாழ்ற வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். அபூ உமாமத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் உட்கார்ந்துக்கிறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் வாராங்க பள்ளிவாசலுக்கு. தொழுகை டைம் இல்லை, அது தொழுகை இல்லாத நேரத்திலே உட்கார்ந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த சஹாபியை பார்த்து. சொன்னாங்க, லஸிமத்னி துயூனுன் யா ரசூலல்லாஹ் வ ஹுமூம். என் வாழ்க்கையில சுமக்க முடியாத கவலையும் கடனும் யா ரசூலல்லாஹ். இது 2 நோய் தான் நிறைய பேருக்கு, இது 2 தான் எல்லாருக்குமே, ரெண்டு சேர்ந்து தான் நிறைய பேருக்கு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தையை பாருங்க. இதா அஸ்பஹ்த வ அம்சைத ஃபகுல் 3 மர்ராத். காலையிலே மாலையிலே 3 முறை அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். ஓதிவாங்க. அல்லாஹ் உங்களோட கடனை நிறைவேற்றி கடனுடைய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வத்தை தருவான். கவலையை இல்லாமலாக்கி கவலையுடைய அளவு சந்தோஷத்தை தருவான். அந்த சஹாபி ஒரு கிழமை 2 கிழமை ஓதுறாரு, கடனும் முடிஞ்சு கவலையும் முடிஞ்சு. இதுக்குத்தான் மார்க்கம் என்ற சகோதரிகளை பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வருகிறது, எங்க பிரயாணம் போனாலும் மாசக்கணக்கு பிரயாணம் போயிட்டு வருவாங்க. அந்த காலத்துல இந்த காலம் மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாத காலம். கலைப்புல வருவாங்க. வந்தாலும் முதலாவது மஸ்ஜிதுக்கு தான் போவாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, பதஅபில் மஸ்ஜித், பள்ளிக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுது மஸ்ஜித்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. சஹாபாக்கள் வருவாங்க சந்திக்க. அதுக்கு பின்னால மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு பின்னால தான் மனைவிமார் வீட்டுக்கு போவாங்க. இதுக்கு நாங்க பள்ளிக்கு முன்னால வீட்டை வச்சுக்கொண்டே வீட்டுக்கு முன்னால பள்ளியை வச்சுக்கொண்டே பள்ளிக்கு வரோம் இல்லையா சோதரி? எங்களுக்கு அதுக்கு டயர்டாகி கண்டிக்கு போறோம், பேராதரிக்கு போறோம், மாவனல்லிக்கு போறோம், ஆஃபீஸுக்கு 20, 30, 40 கிலோமீட்டர் போயிட்டு வரது டயர்ட் இல்லை எனக்கு. வீட்டுக்கு முன்னாலே மஸ்ஜிதுக்கு போக டயர்டாகி ஏண்ட மகன சிந்தனை மாறிட்டு. அங்க டைமுக்கு போன பிரச்சனை இல்லாம ஆகிடும், இங்க முன்பின் சேர்த்தா பிரச்சனை இல்லைன்னு நாளை விளங்கிக்கிறோம். அதனால் உலகத்துல நாளுக்கு நாள் பிரச்சனை தான் கூடிக்கொண்டு போகுது, சோதனை தான் கூடிக்கொண்டு போகுது. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பாங்கு சொல்லியோ யாரு பள்ளிக்கு வரலையோ வீட்டுல 5 நேரம் தொழுகிறாரோ அவர் முனாஃபிக். நாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல என்ன செய்வோம் என்றா, பள்ளிக்கு வராம இருக்கக்கூடிய பாரதூரத்தை விளங்கி பெட்ல படுத்திருக்கிற நோயாளியையும் 2 பேர் கழுத்துல போட்டு கொண்டு வந்து சஃப்ல வைப்போம். சுப்ஹானல்லாஹ். இது சஹாபாக்களோட சிந்தனை. கட்டில படுத்திக்கிற நோயாளின்ற எலும்பு இயலாது, பார்சவாதமா இங்க ஒரு கால் கையெல்லாம். அவரை கூட நாங்க 2 பேர் ரோட்ல கால் இழுபடுறதுக்கு கழுத்துல தூக்கிட்டு வந்து பள்ளியில வைப்போம், சஃப்ல வைப்போம். சஹாபாக்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் எதனால பிரச்சனைகள் இல்லாமல் ஆகும். உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன், நல்ல கல்வில பதிவு வச்சுக்கோங்க. பிள்ளைகளை பழக்குங்க சகோதரர்கள். நபியார் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நீங்க மௌத்தாகி கபருக்கு போனா உங்களுக்கு கபருக்கு நல்ல துஆக்கள் அனுப்புற பிள்ளைகளை விட்டுட்டு போக மாட்டான். கபரை யாரை யோசிக்கிறேன், நான் வயசாளி ஆகி நான் கட்டிலோட ஆகிட்டா எனக்கு தின்ன தந்து என்ன நல்லா பாக்குற பிள்ளைகளை உருவாக்கணும் கவலைப்படுறோம். ஆனா எத்தனையோ மையத்துக்கும் பிள்ளைகள் இல்லை. இதே கவலை எனக்கு போகுது. நான் மௌத்துக்கு பின்னால கபர்ல இருக்கிற நேரம் கபராளிகள்கிட்ட பேசியது மட்டும் கேட்டு பாருங்க, அவங்க எதிர்பார்க்கிற ஆக பெரிய எதிர்பார்ப்பு பிள்ளைகள்கிட்ட துவா. நீங்களே உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, நான் மௌத்தாக என்ன பிள்ளை எனக்கு துவா செய்யுமா? இன்றைக்கு போய் உங்களோட மகனையோ மகளையோ கூப்பிட்டு கேளுங்க, வாப்பா மௌத்தாகினா எப்படி வாப்பாக்கு இஸ்திக்ஃபார் செய்யறேன். புகாரி ஷரீஃப்ல மாறுவது, மையத்தை தூக்கிட்டு போகல, மையத்தை கத்துது சோதரர்களே, மையத்தை கத்து. ஐன தذهبون நபி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஆசையாகி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு இந்த மையத்தை கத்துற சத்தத்தை உங்களுக்கு கேட்க வைக்கணும், அப்பயாவது திருந்துவீங்க. எத்தனை லட்சம் மையத்தை பார்த்து திருந்துவோம் இல்லை, ஒரு மையத்திலே சத்தத்தை கேட்டா திருந்துவோமே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கேட்டா மையத்துகள் அடக்க மாட்டீங்க. சரிதானே? வாப்பா தூக்கிட்டு போற நேரம் மையத்து கத்துது, மகனை அடக்காதீங்க, பயமாகி நான் ஒன்றும் செஞ்சில்ல, கபூர்ல நெருப்பு பத்துறது விளங்குது, மலக்குமார்கள் இரும்ப வச்சு கொண்டிருக்கிற விளங்குது, கபூர்ல விசஜந்தை எல்லாம் இங்கிற விளங்குது, பயமாகின்னு மையத்தை கத்தினா நாங்க போய் வாப்பா வெப்பமா கபூர்ல, உம்மா வெப்பமா கபூர்ல, புள்ளைய வெப்பமா கபூர்ல கொண்டு போய் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதனாலதான் எனக்கு பயமாகி, இல்லாட்டி நான் துஆ கேட்டு மையத்துகள் சத்தம் போடுறத உங்களுக்கு கேட்க வைப்பேன். மனிதனையும் ஜின்னை தவிர வெத்த எல்லா படைப்பினங்களுக்கும் இந்த சத்தம் கேட்குது. இந்த கபருடைய வாழ்க்கையை யாராவது யோசிச்சோமா? இப்னு மாஜா ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாப்பா அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கொண்டிருப்பாரு, பெரிய அந்தஸ்தானே, எனக்கு உங்களுக்கு இந்த மௌத்துடைய பயம் இல்லை. புகாரில வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் என்ற வீட்டுக்கு எப்ப வந்தாலும் பக்கத்துக்கிற ஜன்னத்துல் பகீ கபரடிக்கு போகாமிக்க மாட்டாங்க. போவாங்க, பெய்த்து கபரடியில இருந்து அழுவாங்க, துஆ கேட்பாங்க, தண்ட கபரை நினைச்சு பின்னால இருந்து நான் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பேன், ஏண்ட கால் நோவு. அவ்வளவு நேரம் கபரடியில நின்று இஸ்திக்ஃபார் தௌபா செய்வாங்க. பயம்.
அப்ப இப்னு மாஜா ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதர் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கொண்டிருப்பார் அவன் அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு. லேசி இல்ல கபர் என்றது. அடிக்கடி சந்திங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரடிக்கு போக அடிக்கடி. மௌத்துடைய ஞாபகம் வரட்டும் உங்களுக்கு, அல்லாஹ்வோட சிந்தனை வரட்டும். திடீரென அந்த கபராலிட அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி கொடுப்பான். சுவர்க்கத்துடைய அந்தஸ்து, நாளைக்கு மறுமையில மௌத்துக்கு பின்னால் அதாபுகள் இல்லாமகிறது, அதனுடைய பெருமதி எனக்கு உங்களுக்கு தெரியாது. உலகத்தை 4 பணம் கைக்கு வந்துட்டா, 4 பணம் காசு கைக்கு வந்துட்டா எங்களோட உள்ளத்துல வர ஒரு சந்தோஷம். திடீரென்று அந்த வாப்பாட அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவான். அந்த வாப்பா எல்லாம் கிட்ட கேட்பாராம், இவ்வளவு நாள் பதவி கொண்டு இருந்ததே நான் யார், ஏன்னா திடீரென்று இன்றைக்கு என் அந்தஸ்து உயர்ந்துருச்சு. அல்லாஹ் சொல்லுவானா, இஸ்திக்ஃபாரி வலதிக லக், இப்பதான் உங்களோட மகன் உங்களை நினைச்சவங்களுக்கு ஒரு இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிறார். யா அல்லாஹ் என் வாப்பட பாவத்தை மன்னிச்சிட்டு. அதனுடைய பரக்கத்து தான் இது, அவருடைய பரக்கத்து தான் இது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட சிந்தனைகளை நானேங்களும் மாத்தணும். திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தை பாருங்க, எங்கதான் சந்தோஷம். ரேடியோ திறந்தா, பேப்பரை பார்த்தா, செய்திகளை கேட்டா, நீங்க எப்பயாவது ஒரு நல்ல செய்தி இந்த காதுக்கு விழுவுதா? உள்ளம் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு செய்தி விழுவுதா? சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை அல்லாஹ் அப்படி மாத்திட்டானே. திருமிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கனவுல காண்றாங்க. நபிமானுடைய கனவு வஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க, ஃபீமா யஹ்தஸிமுல் மலஉல் அஅலா, யா ரசூலல்லாஹ், கண்ணியமான மலக்குமார்கள் அடியார்களுடைய எந்த செயலை பத்தி ஆச்சரியமா பேசிக்கோறாங்க? மனிதர்களுடைய செயல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு பதில் தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்தை கிட்ட நெருங்கி கொண்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வோட கிட்ட நெருங்கினது என் உடம்பெல்லாம் கூலாகிறது எனக்கு விளங்கிச்சு. அல்லாஹ்வோட நெருங்கினது அந்த தாமதம், வானம் பூமியில் உள்ள அத்துணை அறிவுகளும் எனக்கு அல்லாஹ் படிச்சு தந்தார். இப்ப அல்லாஹ் கேட்டான், ஃபீமா யஹ்தஸிமுல் மலஉல் அஅலா, இப்ப சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இந்த கண்ணியமான மலக்குமார்கள் எதை பத்தி தனக்கு மத்தியில பேசிக்கோறாங்க? சுப்ஹானல்லாஹ், அடியாருடைய செயல்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 3 விஷயம். இந்த ஹதீஸை கவனமா கடைசி வரைக்கும் கேளுங்க. 3 விஷயம். ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரிஹ், உள்ளத்துக்கு பாரமான நேரத்திலையும் பரிபூர்ணமாக ஒழுவெடுக்கிறது. தஹஜ்ஜுக்கு ஒழுவெடுக்க கஷ்டம், தூங்க போக ஒழுவெடுக்க கஷ்டம், தூங்க போக ஒழுவெடுக்கிறது தான் பெரிய அமல். சுபஹுக்கு ஒழுவெடுக்க கஷ்டம். கல்புக்கு உள்ளத்துக்கு பாரமான நேரத்தில் பரிபூர்ணமாக ஒழுவெடுக்கிற. பரிபூர்ணமான ஒழுவெடுக்கிறேன்னா சுன்னத்து ஃபர்லு எல்லாத்தையும் பேணி எடுக்கிறது. நிறைய பேர் ஒழுவெடுப்பில்லை. 7 மண்டா ஜும்மா முடிஞ்சு தைரியமா ஒருத்தர் வந்து சொல்லுங்க, என்ன ஒழு சாரி பாருங்க. 7 மண்டா தைரியமா ஒருத்தர் வந்து சொல்லுங்க, நான் ஓதுற குர்ஆன் சரின்னு. பரிபூர்ணமா ஒழுவெடுக்கிறது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, அல் மஷ்யு இலல் ஜமாஅத் பில் அக்தாம், 5 நேர தொழுகைய இமாம் ஜமாத்தோட தொழுகிறதுக்கு காலால நடந்து போறது, வாகனத்துல போகாது. மஸ்ஜிதுக்கு நடந்து போறது நிறைய சிறப்பு. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முக்ஸு ஃபில் மஸாஜிதி பஅத ஸலாம், 5 நேர தொழுகைக்கு பின்னால சலாம் கொடுத்ததோட எழுப்பி ஓடாம கொஞ்ச நேரம் மஸ்ஜித்ல உட்கார்ந்திருக்கிறது. கஷ்டமே சகோதரர்களே. நிறைய துஆக்கள் அதெல்லாம் முடிச்சிட்டு போறது. இத கேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், இத 3 செய்றவர்களுக்கு நான் என்ன தெரியுமா கொடுப்பேன்? எங்களுக்கு இதுதான் தேவை, கடைசி துணி தான் தேவை. மன் ஃபஅல ذلك عاش بخير مات بخير. இத 3ஐயும் யார் தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்வாங்களோ அவர்கள் உலகத்துல வாழும் பொழுதும் எல்லா நலவுடைய கதவுகளை நான் அவங்களுக்கு திறந்து கொடுப்பேன். மௌத்தாகும் பொழுது நல்லடியார்களை போல நான் மௌத்தாக்குவேன், நல்ல மௌத்த கொடுப்பேன். இதை விட எங்களுக்கு தேவையா? வாழ்ந்தாலும் நல்ல வாழுவாரு, சந்தோஷமா வாழுவாரு, கவலை இல்லாம வாழுவாரு, பிரச்சனை இல்லாம வாழுவாரு. மௌத்தாகும் பொழுது நல்ல மௌத்த நான் கொடுப்பேன். சுப்ஹான ஜல்ல ஜலாலு. எங்கட பிரச்சனைக்கு முடிவு எங்க இருக்குன்னு எனக்கு அவங்களுக்கு தெரியாதுங்க. பரிபூர்ணமா ஒழுவெடுக்கிறது, பள்ளிக்கு நடந்து வாரது, தொழுகைக்கு பின்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மஸ்ஜிதுன்னா எங்களுக்கு என்னமோ மாதிரி. பள்ளிவாசல்ல நேர காலத்தை கழிக்கிறான்னா வேலை வெட்டி இல்லாதன்னு நாங்க நினைக்கிறோம். அபூதாவூத் திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் எல்லா இடத்தும் பள்ளிகள் கட்டிப்படுது, மஸ்ஜிதுடைய நோக்கம் தெரியாது சகோதரர்.
நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல 2 நானா தம்பிமார் இருந்தாங்க, 2 சகோதரர்கள். ஒருத்தர் பஜார்ல வியாபாரி, எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் எங்க சிந்தனையை சரியாக்குற முறையை பாரு. ஒருத்தர் பஜார்ல வியாபாரி, இன்னொருத்தர் மஸ்ஜித்ல உட்கார்ந்து நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை படிக்கிறேன். கொஞ்சம் ஃபிக்ஹ் பாடத்துக்கு வந்து பாருங்கள் எத்தனை பேர் நீங்க, எனக்கு என்ன தெரியாது. ஃபிக்ஹ் பாடுங்கள் படிக்கிற மஸ்ஜித் எல்லாம் பலகீனமதை. அவர் தம்பிக்காரர் பள்ளிக்கு வந்து மார்க்க விஷயங்களை படிக்கிறது. நானோட வியாபாரத்துக்கு சப்போர்ட் இல்லை தம்பி. ஷக்கல் முஹ்தரிஃபு அஹாஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வியாபாரம் செய்யற நானாங்கிறாரே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்ககிட்ட வந்து தம்பியை முறப்படுறாங்க. யா ரசூலல்லாஹ், பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பஜார்ல. இவர் எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளியில தான் உங்களோட சபையில் உட்கார்ந்து கொண்டு ஹதீஸை கேட்கறது, குர்ஆனை கேட்கறது, மார்க்க விஷயங்களை படிக்கிறது அப்படின்னா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யோசிக்க ஒண்ணுமில்லை. உடனே அவர் பேசி முடிய போக்குல பதில் கொடுத்தாங்க. லஅல்லக துர்ஸகு பிஹி. உங்களோட தம்பி மஸ்ஜிதுக்கு வந்து மார்க்கத்தை படிக்கிறதால, பள்ளியில நேரத்தை செலவழிக்கிற பரக்கத்தால தான் உங்களுக்கு பஜார்ல வியாபாரம் நடக்குது. உங்களுக்கே ரிஸ்க் கிடைக்குது அவங்க பரக்கத்தால. அதை நீங்க இல்லாமக்க போறீங்கன்ற கருத்து பலருமே நாயகம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எங்கட சிந்தனைகள் மாறிடுச்சு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மஸ்ஜித் என்றது, மஸ்ஜிதுக்கு நேரம் கழிக்கிறது. இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவர் மிகப்பெரிய ஒரு தாபிஈ, சஹாபி, தபவு தாபிஈ. இவங்க யாருன்னு எங்க புள்ளைகளுக்கு தெரியாது. இன்னைக்கு எங்களுக்கு எங்க புள்ளைகளுக்கு தெரியாது தாபிஈண்டா யாரு. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தாபிஈன் என்ற சஹாபாக்களோடு இருந்தவங்க. சயீத் இப்னு முஸையிப் என்ற மிகப்பெரிய ஒரு தாபிஈ. அவர் சொல்றாரு, சஹாபாக்களோடு இருந்தவங்க. நாங்க எங்கட வீட்டுக்கு எங்கட புள்ளைகளுக்கு அபூபக்கர்டா யாரு, உமர்டா யாரு ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுடைய பொறுமதியை படிச்சு கொடுப்போம் புள்ளைகளுக்கு. எங்களுக்கு தாபிஈண்டா யாருன்னு தெரியாது. இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவர் ஒரு தாபிஈ. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய খিলাফத்துல பிறந்தவர். சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, இதா ஃபரகு அதௌ இலல் மசாஜித். சஹாபாக்கள் வீட்ல சும்மா இருந்தாங்கன்னா பள்ளிக்கு வந்தா இமாம். சுப்ஹானல்லாஹ், பள்ளிக்கு வந்தா சஹாபாக்கள் இமாம். இதனால ஒரு சஹாபிய காணமெண்டா நபி பள்ளிக்கு தான் ஆள் அனுப்புற, பள்ளியில போய் பார்த்துட்டு வாங்க, பள்ளியில தான் இவர். சஹாபாக்களுக்கு தெரியும் இந்த இடத்துடைய பொறுமதி. எல்லாருக்கும் தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாங்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பட பேர் இம்ரான். சூரா ஆல இம்ரான்ல அவங்களோட குடும்பத்துடைய சரித்திரம் அப்படியே வருது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா வகுத்துல புள்ள உருவாயினத்தோட ஒரு நேர்ச்சி வைக்கிறாங்க. நேர்ச்சியை பாருங்க, சுபஹான, நியத்தை பாருங்க, சுபஹான ஜல்ல ஜலாலு. ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக சமீஉத் துஆ. யா அல்லாஹ், இந்த வயித்துல புள்ள உருவாயிருச்சு, இந்த புள்ள இன்ஷா அல்லாஹ் பிறந்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வேலை வெட்டிக்கு நான் இந்த புள்ளைய கொடுத்துடுவேன்னு நியத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த தாய்க்கு மஸ்ஜித் பொறுமதி விளங்கி இந்த விளப்பம், புள்ளையே கொடுத்துடுவேன். ஆம்பளை புள்ள பிறந்தா இல்ல புள்ள பள்ளிக்கு தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பிறந்துச்சு பெண் குழந்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் பிறந்தது. நேர்ச்சி வச்சுட்டாங்களே, பள்ளியோட சம்பந்தமான நியத்து, அந்த குடும்பத்துக்கு உண்டான பரக்கத்தை பாருங்க, பரக்கத்தை பாருங்க. என்ன புள்ள எக்ஸாம் வர முந்தைய 2 மாசம் புள்ளைக்கு எக்ஸாம் பத்தி கவலையோ இல்லை. உமா அம்மா பக்கம் எல்லாம் கோல் பண்ணி புள்ளைக்கு எக்ஸாம் வருது, ஓ லெவல் வருது, ஏ லெவல் வருது, துவா செய்யுங்க. எவ்வளவு உமா அம்மா பதறோம். எங்க நபி சொன்னாங்க, 7 வயசு ஆயினா தொலை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, புள்ளைக்கு 10 வயசு ஆயினா அடிச்சு சரி தொலை வை. இந்த கவலை யாருக்காவது வருதா சொல்லுங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. என்ன செய்ய, நேர்ச்சி வச்சுட்டாங்க, மஸ்ஜிது கொடுத்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலுடைய மிக முக்கியமான ஒரு நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்தாங்க, பள்ளியில சாப்பாடு கொடுக்கணுமே. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பாடு எடுத்துட்டு வர நேரம் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இல்லாத விதவிதமான பழங்களை வச்சு சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அன்னா லகி ஹாதா, இந்த சாப்பாடு உங்களுக்கு எங்கல காலத்திலே இல்லாத சாப்பாடு. உங்களோட நியத்து நல்லவே. நீங்க நினைக்கிற புள்ள பள்ளியை போனா காலம் வேஸ்ட், படிப்பு மோசமாயிடும், படிப்புல பின்னுக்கு போய்த்திடும், ஏன புள்ள திங்க இல்லாம செத்து போய்த்திடும், பொருளாதாரத்தை பின்தள்ளி போய்த்திடும். எங்கட யோசனை வாழ சொல்றது அப்படித்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து, காலத்துஹு மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் தெரிந்து வந்த சாப்பாடு.
அல்லாஹ்ட்ட இருந்து வந்த சாப்பாடு. உம்மோட நியத் லேசான நியத் இல்லை. பரம்பரை அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கணவன் இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதமாக பிறக்க வச்சான். கண் தெரியாதவங்களை பிடிச்சாவே கண் பார்வை வந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானவர்களை உயிராக்குற சக்தி அல்லாஹ் கொடுத்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இன்னும் உயிரோட வானலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கியாமத்துடைய நாள் தஜ்ஜால் வார காலம் அல்லாஹ் இறக்குவான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டா தண்ணில உப்பு கரைறத போல கரைஞ்சு போவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கொல்லலாட்டி பரவாயில்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்டு கரைஞ்சே செத்து போயிடுவான். பரம்பரை அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். பள்ளியோட சம்பந்தமான நியத். இன்னைக்கு எங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதே பாரமாயிக. பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு 10 ரூபா தூக்கி கொடுக்கறதே பாரமாயிக சகோதரர்களே. புள்ளைய கொடுக்க நியத் வச்சாங்க அந்த தாய். எல்லா குழந்தைகளும் பிறக்கும் பொழுது புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஷைத்தான் அந்த புள்ளைய நோன்றான். ஷைத்தான் ஒரு தாக்கம் உண்டாகுது. அதனால தான் குழந்தைகள் அழுது கொண்டு பிறக்குதுன்னு சொன்னாங்க. மரியமையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிரன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க ரெண்டு பேர் பிறக்க போகல, ஷைத்தான் கிட்ட போகல. உம்மோட நியத் அப்படி. நான் கிட்டத்துல இத்தனை சந்திச்சேன். எங்க நாட்டுல நல்ல வசதி வாய்ப்பு அடிக்கிறாரு. எங்கட ஊருக்கு தானே சோதரி. எங்கட ஊர் நல்ல ஐக்கோன்னு தான் நான் பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. எங்களோட ஊருக்கு அல்லாஹ் வரக்கத்து வரணும், நலம் உண்டாகணும், கைதுகள் உண்டாகணும். எங்களோட ஊர்ல மௌத்தாகிறது எல்லாம் நல்ல மௌத்தாகணும், கபூர்ல நிம்மதியா வாழணும். அவன் வீட்டுல போய் பேசிக்கொண்டிருக்க போக்கல மகன் வந்தாரு. மகன் ஒரு ஐரோப்பா நாட்டுல யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. நான் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னேன். அவருக்கு 24-25 வயசு. மகன் பதில் சொல்லல, எனக்கு பதில் சொல்லல. நான் பார்த்தேன் வந்த டயட்ல கேட்கல எதிரே திரும்ப ஒரு சலாம் சொன்னேன். அவரு திரும்ப பதில் சொல்லல. வாப்பா டக்குன்னு பாஞ்சு சொல்றாரு, ஹஸரத் என்ன மகனுக்கு சலாம் சொல்ல தெரியாது. சரி பரவாயில்ல, அது விடுங்க. மகனை பக்கத்துல வச்சுக்கொண்டு. ஆனா ஊர்ல எல்லாருக்கும் சந்தோஷம். வெளிநாட்டுல படிக்கிறாரு, மாப்பிள்ளையா வாரண்டா அவரை தான் வரணும். எங்களோட பிள்ளைகளுக்கு உதாரணம் காட்டுற நானா பாருங்க, எப்படி எல்லாம் படிச்சு எங்கெல்லாம் நினைக்கிறாரு. மிம்பர்ல வச்சு சொல்றேன், அல்லாஹ் ஷாஹித். சலாம் சொல்ல தெரியாண்ட. சரி பாப்போட பேர் என்னன்னு கேட்டு இந்த மிம்பர்ல அந்த பேரை சொல்ல விருப்பம் இல்லை, கிறிஸ்தவ பேரோட சொன்னார். கிறிஸ்தவ பேரோட சரியான கவலை வந்துடுச்சு. ஆட்சியார் முஸ்லிம் பேர் வைக்கலையா? பேர் எப்ப வச்சு பாரு, புள்ள பிறந்தன தானே, 25 வயசுல வைக்கலையே பேர். புள்ள பிறந்தன வச்ச பேர் தானே. பாப்பா சொன்னார், இல்ல முஸ்லிம் பேர் வச்சா வெளிநாடு வேலை போய் யூனிவர்சிட்டி வேலை போய் படிக்கிறது கஷ்டமா இருக்குமே. பிறக்க போகல பாப்பா நீயத்தை வர வெளிநாடுல போய் படிக்கிறது கஷ்டமாயிக்குமே. நிறைய மாசம் உமா புள்ள பிறக்க முந்தைய பள்ளி கொடுக்கிற நியத்து வைக்கிற. அல்லாஹ் பரம்பரையா அந்த காலத்தில் இல்லாத சாப்பாடை கொடுத்தான். இன்னைக்கு எங்கட பிள்ளை பிறக்க போகல நியத்து முஸ்லிம் பேர் வச்சு கூட. நான் சொன்ன மாஷா அல்லாஹ், நாங்களும் எத்தனை நாட்டுக்கு போய்த்து தான் ஆகி எல்லா நாட்டுல முகமது, அப்துல்லா, அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், ஃபாத்திமா, கதீஜா, உம்மு குல்தும், ஜைனப் நிறைய பேர் படிக்கத்தான் செய்யறாங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட சிந்தனைகள் மாற்றப்பட்டு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இதனால உலகத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சோதனைக்கு மேல சோதனை. பைஹகி ஷரீஃப்ல வருகிறது, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சஹாபாக்கள் மார்க்க விஷயங்கள்ல புகாரி ஷரீஃப்ல வருகிறது. ஒரு ஹதீஸ படிக்க ஒரு மாசம் பயணம் போனான். இன்னே பள்ளியோட இணைங்க, மஸ்ஜிதோட இணைங்க, இபாதத்தோட இணைங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், தக்வா உள்ள மக்களை உருவாக்குங்க, அல்லாஹ்வுடைய பயமுள்ள மக்களை உருவாக்குங்க. ஐதான் ஊருக்கு பாதுகாப்பு. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் என்ன மறந்து வாழ்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இது அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்துல சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழத்தை திங்க வானமென்றான் சொர்க்கத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேணுமென்றையில மறந்தாங்க. அல்லாஹ் சொன்னதை பழத்தை சாப்பிட்டாங்க, உலகத்துக்கு வந்தாங்க. உலகம் சொர்க்கத்தை போல இல்லை, கவலை, பிரச்சனை, சோதனை இருக்கிற இடம். அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது என்னுடைய முடிவும் அப்படித்தான். உலகம் அழியும் வரைக்கும் யார் என்ன மறந்து வாழ்றாங்களோ, என்ன கட்டளைகளை கணக்கெடுக்காம வாழ்றாங்களோ, அவர்களுக்கு இதே நிலைமைதான், நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இதன் தஅல அஹதுக்கும் ஃபல்யப்தா பில் யமீன் வ இதன் தஸஅ ஃபல்யப்தா பிஷ்ஷிமால். இந்த இடத்துக்காக நாங்க இஸ்லாத்துல வைத்திருக்கிறோம். பாப்போமே, நீங்க செருப்பு அணியும் பொழுது முதலாவது வலது காலுக்கு அணிங்க. செருப்பு போடக்கூட முதல்ல வலது கால் செருப்பை தான் போடணும். கலட்டும் பொழுது இடது கால் செருப்பை தான் கலட்டணும். எனக்கு இஸ்லாத்துல செருப்பு போடுற முறையே தெரியாது.
நீங்க ஜும்மா முடிஞ்சு பள்ளிக்கிட்டு உட்கார்ந்து பாருங்க எத்தனை பேர் சரியா அல்லாஹ் ரசூல் சொல்றோம் செருப்பை போடுறோம் செருப்பை கலட்டுறோம். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போல எத்தனை முறை கண்ணாடியில பாக்குறேன் நான் சரியான்ட்டு. ரசூல் எச்சரிக்கை செய்யறாங்க, முதலாவது வலது காலுக்கு தான் செருப்பை போடணும், இடது காலுக்கு தான் கலட்டப்படுது செருப்பு, இடது கால் செருப்பை தான் கலட்டணும். இந்த செருப்பு போடுற அளவு கூட நானும் நீங்களும் இஸ்லாத்துல பக்குவமாக மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஹஜ்ரத்தோட சொல்றாரு, அவர் அட்வான்ஸ் லெவல் 30 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறார், அட்வான்ஸ் லெவல் கிளாஸ். சும்மா ஹஜ்ரத் கேட்டார், அத்தஹியாத்து 30 பேர்ல 25 பிள்ளைகளுக்கு அத்தஹியாத்து தெரியாது. வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியம், அத்தஹியாத்து தெரியாது. அது தெரிஞ்ச 5 பிள்ளைகளும் அரைக்குறையா தான் ஓதிச்சு, பூர்த்தி இல்லை. கவலைப்படுவதில்லை சகோதரர்களே, பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சஹாபாக்கள் பிள்ளைகளுக்கு 2 விஷயத்துக்கு மட்டும் தான் அடிப்பாங்க. ஒன்று குர்ஆன் ஓத தெரியாது அடிப்பாங்க, தொழுகையை விட்டு அடிப்பாங்க. சஹாபாக்கள் குழந்தைகளுக்கு அடிச்சது இருக்குதான். எங்களுக்கு அந்த பாரதூரம் தெரியாத உலகம் அழிவும் பக்கம் வைத்து கொண்டு, இதனால மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஊர், எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாம் தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ் மஸ்ஜிது கட்டப்படுகிறது, மதரசாக்கள் இருக்கு, உலமாக்கள் இருக்கு. மார்க்கத்துல முன்னேற வழியை யோசிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எங்களோட சக்கராத்திலே சாகணும். இன்னைக்கு எங்களோட இருந்து எவ்வளவு நெருக்கமான பேர், எத்தனை பேர் மௌத்தாயிட்டாங்க இந்த ஊர்ல. எனக்கு அவங்க எத்தனை பேர் எத்தனை நாளுக்கு நான் நினைக்கிறேன், எவ்வளவு நினைக்கிறேன் மௌத்தானவர்கள். சும்மா உள்ள கை வச்சு கேட்போம். என்னோட நெருக்கமான இந்த ஊருக்கு எவ்வளவு சேவை செஞ்ச எவ்வளவு பேர் மௌத்தாயிட்டாங்க. நாங்க அவங்களை அடியோட மறந்துட்டோம். இதே நிலைமை தான் எனக்கும் அவங்களுக்கும். மௌத்தாகினா குளிப்பாட்டுவாங்க, கஃன் செய்வாங்க, தொழிப்பாங்க, அடக்குவாங்க. ஒரு கிழமை 2 கிழமை என்னைய மகளை மறந்துடுவாங்க. மௌத்தானவர்களை வச்சு என்ன வாழ்க்கையை யோசிக்கும். இந்த ஊர்ல எத்தனை சீதேவிகள் இருந்தாங்க, வருஷத்துக்கு எத்தனை முறை நான் அவங்களை யோசிக்கிறேன், எத்தனை முறை அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறேன். இதே ஹால் தான் அவங்களுக்கும். உங்களை கபர்ல வச்சதால ஊர் மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு இஸ்திக்பார் செய்ய ஒரு புள்ள வைக்காது. எல்லாம் பிஸி, போனோட பிஸி, வாகனத்தோட பிஸி, கடையோட பிஸி, துளியோட பிஸி. கபர்ல இருந்து நானும் நீங்களும் கத்திக்கொண்டிப்போம். இதனால தான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். எவ்வளவு ஒரு மாணிக்கமான புத்திமதி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பின ஈமான்தாரிகளே, உங்களோட சொத்து செல்வங்களோ உங்களோட புள்ள கொட்டிகளோ அல்லாஹ்வோட சிந்தையில் இருந்து உங்களை திசை திருப்பாம உங்களை பாதுகாத்துக்கோங்க. ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون. புள்ள குட்டி துனியா தொழில் துறவுன்னு என்ன மறந்தீங்கன்னா நீங்க தான் நஷ்டவாளி. இன்னைக்கு இந்த ஊர்ல மௌத்தா போனவங்களை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஜும்மா முடிஞ்சு யோசிச்சு பாருங்க. சரிதானே, எவ்வளவு ஊருக்கு சேவை செஞ்சார், எவ்வளவு நல்ல மனுஷன். எங்களுக்கு அவரை நினைவு வருதே இல்லையே. அப்ப நான் மௌத்தா போனா என்ன நினைப்பாங்களா, எனக்கு இஸ்திக்பார் செய்வாங்களா? கூட்டத்தோட முடிஞ்சு வாப்பாட்ட கபருக்கு அடையாளம் தெரியாது. எத்தனை பிள்ளைகளுக்கு எங்க அடைக்கினேன்னு தெரியாது. குருத்தகாமுலையா கண்டிலையா அங்கேயா இங்கே எங்க அடைக்கினேன்னு தெரியாது வாப்போம். இதே நிலைமை தான் எனக்கு உங்களுக்கு. இதனால் அல்லாஹ் தந்த பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்திக்கிறான். நல்ல ஒரு பரக்கத்தான ஊரில் நாங்கள் மார்க்கத்தில் முன்னேற வழியை பார்க்கணும். மஸ்ஜிதோட இணைங்க, வாலிபர்கள் தான் பள்ளியோட இணைங்க, தீன படிங்க, மார்க்கத்துக்கூட தேர்ந்துக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியா ஆகிரத்தை நம் அனைவர்களையும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிப்பாயா. உண்மையான தீனோட இஸ்லாத்தோட வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயா. பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. முஸ்லிமுடைய பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயா. முஸ்லிம்களாக வாழ வைப்பாயா. குறிப்பாக இந்த ஊர் மக்களை பொறுத்து கொள்வாயா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பொறுத்து கொள்வாயாக. ஆண்களாக பெண்களாக மார்க்கத்தோடு வாழ நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ நாயனி அவர்களுக்கு அவசாரமான உதவியை இறக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.